Sir, actually, we are in the worst condition now. The worst condition happened in last 5 days. Like my uncle's, this saturation level is going down very badly from 10:30. So they did something. They changed some tube. They give an injection, and we have been trying to inform them. You call the doctor, and just inform them. This is what is happening. So it's been 1 hour. After 1 hour only, these doctors came. They are saying they were busy in this operation theater. There was some emergency. Sir, in an hospital, I'm not that knowledgeable. I don't know, I'm not that knowledgeable. I'm not a doctor. I'm not from medical field also. But like in a hospital where is very critical, that people will not be admitted in this ventilator now. So ventilator is also important case now. So they are simply saying is they are busy with this uh, OT. So after 1 hour only they came. His saturation is 64 now. When it was 86, since that time we were trying to inform this doctor through this nurse, and after 1 hour only they came. Now it's 62. This is the worst experience we are facing now in these last 5 days. So no value, sir. No value for humans' life here. And in between, one doctor came. He's a pediatrician. So he came after 45 minutes. So I asked him, "Are you a doctor?" He said, "I'm a doctor." So I told him, "Sir, my uncle. This is my uncle. His SpO2 is going down." He's saying that is not SpO2. That is heart rate. So he doesn't know what is heart rate and what is showing in that display. And he went. So I said, "No, sir. This is SpO2. That oh, above this SpO2 value, one more value is showing. That is heart rate." So he went to the senior sister. He reconfirmed and he's telling, "Yeah, yeah, you are right." I said, "What kind of doctor you are?" Being a bystander, we know in this display which one is heart rate, which one is this thing. And he's saying, no, in our in displays, it will vary. But heart rate, it was showing 103. Saturation will never cross 100, na, sir. So we are trusting this kind of doctors, and we are challenging our relatives' life. பொள்ளாச்சி அருகே கேரளாவைச் சேர்ந்த வாகனம் விபத்துக்குள்ளாகி 9 பேர் இறந்துவிட்டு அதில் 3 பேர் கோவை ஜிஹெச் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். கடந்த 4 நாட்களாக கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒருவர் தற்போது இறந்து விட்டார். நௌஷாத், 39 வயசு. அவர்களுடைய கூட இருக்கும் உறவினர்கள் மிகவும் வருத்தத்துடன், வேதனையுடன் ஒரு செய்தியை பதிவு பண்ணுகின்றார் என்றால், 4 நாட்களாக ட்ரீட்மெண்ட் வந்து மிகவும் மோசமாக இருந்தது. டாக்டர்கள் எப்பாவது ஒருவர் சரியான மருத்துவம் கொடுக்கவில்லை. ஆக்சிஜன் ப்ராப்ளமும் இருந்துச்சு. பல முறை தனியார் மருத்துவமனை செல்வதற்கு அனுமதி கேட்டபோது தர முடியாது என்று விட்டார்கள். அப்போ திரும்ப கேட்டால் கலெக்டர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு கலெக்டர் தெரியல. ரெண்டாவது வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து 90 இருக்கும்போது கூப்பிட்டப்போ அதை 48, 50 ஆகிற வரைக்கும் 1.5 மணி நேரம் எந்த டாக்டரும் வரல. வர டாக்டரும் கொஞ்சம் ரூடாக இருக்காங்க. நர்சிங் ஸ்டாஃப் இல்லாதனால இவங்களே எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. க்ளீனிங் ஸ்டாஃப் தான் நர்சிங் வேலை செய்கிறாங்க. க்ளீனிங் பண்ணுறாங்க. அதே கையில் க்ளவுஸ் எல்லாம் போடாமல் அவங்க வந்து நர்சிங் வேலையும் செய்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய ஐடியா இல்லை. அதனால் ரொம்ப வருத்தமாக வேதனையாகவும் சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே கொண்டு போயிருந்தால் பிழைச்சிருப்பார் தனியார் மருத்துவமனைக்கு. இவங்க வந்து எதுவுமே வந்து சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டப்போ போலீஸ் வச்சு மிரட்டுறாங்க. போலீஸ் நிறைய பேர் வர்றாங்க. அங்கே வந்து என்ன ஃபோட்டோ வீடியோவில் எடுத்து இவங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஊரில் வந்து பொள்ளாச்சியில் ஆக்சிடென்ட் ஆனால தான் இங்கே வந்தோம். இல்லைன்னா கேரளா போயிருப்போம்ல. தனியார் மருத்துவமனை போகிறக்கும் அனுமதி கொடுத்துருக்கலாம்ல. இங்கே டாக்டர்ஸும் கம்மி, நர்ஸும் கம்மி, ட்ரீட்மெண்ட்டும் சரியில்லை, ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ரூடாக இருக்காங்க. ஆகவே வந்து இது வந்து எங்களை நீதி கிடைக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்காங்க.